Hello friends, welcome to Kavishki Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா விக்னேஷ் ஓட பர்த்டேவை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படினா செலிப்ரேஷன் ஒன்னு பெரிய அளவுல பண்ணலங்க. விக்னேஷ்க்கு பர்த்டே என்னைக்கு அப்படினு பாத்தீங்கன்னா February 14th. சோ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் தம்பிக்கு பர்த்டே. சோ அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு எப்படி நாள் போச்சுன்றத மட்டும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மேரேஜ் தவிர்க்க முடியல. சோ அங்கேயும் நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்றனால சோ அங்கவனுக்கு ஒரு சின்ன கேக் மட்டும் செஞ்சேன். அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிட்டு அது சின்ன vlog மாதிரி அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோவே இன்னைக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம்பிக்கு நான் செஞ்ச கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். நான் வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து நான் உங்கள்கிட்ட பேசினேன். ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசினேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்து நான் செஞ்சு வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் மேரேஜ்க்கு நான் கிளம்ப போகிறேன். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேரேஜ்க்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த கேக் வந்து எப்படி செய்யணுன்றதை கரெக்ட் மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை செஞ்சு வச்சுட்டு நான் மேரேஜ்க்கு கிளம்ப போகிறேன். அதுக்கு இடையில வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, பை. ஸோ அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஓகே கிளம்பியாச்சு. மேரேஜுக்கு கிளம்பும்போது எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங் தான். இது வந்து காரில் போயிட்டுருக்கும்போது திருச்சியில் மேரேஜ். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். சிவானி இடையில வந்து பாய் சொல்லிட்டு போகிறா, ஹாய் சொல்லிட்டு போகிறா. இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜில் நடந்த இடத்துலேருந்து சும்மா எடுத்த கிளிப்பிங்ஸு. ஸோ அங்கெல்லாம் ஃபேஸ் காமிக்கிறதுக்கு யாருமே காமிக்கலாமா அப்படின்ற ஒரு பயத்தோடு ஸோ யாரையுமே நான் ஷூட் பண்ணலை. கிளம்பியாச்சு. நம்ம வந்து காரில் ரிட்டன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு கேக் செய்யலாம். காலையிலே விக்னேஷ்க்கு ஆல்ரெடி கேக் செலிப்ரேட் பண்ணியாச்சு கேக் செஞ்சு. ஸோ அந்த கேக்கை எப்படி செஞ்சுன்றதை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். யூஸ்வலாக கேக்னாலே நான் டக்குன்னு இதை தான் செய்வேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய கேக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்படியே விக்னேஷ்க்கு வந்து நானும் சிவானியும் ப்ரெசென்ட் பண்ண ஒரு கிஃப்ட்டையும் அப்படியே பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினோம். ஸோ சூப்பராக இருக்கும். விநாயகர்லேயே வந்து ரேடியம் வச்ச விநாயகர். அந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரேடியம் லைட்டு. நைட்டோட இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் நைட் எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சிவானி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஜன்னி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதாங்க. ஸோ இது வந்துட்டு 1 கப். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த ஜன்னியில். இப்போது ஆட் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி தட்டி விட்டு நம்ம இதை சலிச்சுக்கணும். ஸோ இது மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பூனோ ஸ்பேச்சுலாவோட பேக் சைடோ நம்ம வந்துட்டு தட்டி விட்டு பண்ணணுங்க. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கோகோ பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்குங்க. பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் சோடா வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி சலிச்சு விட்டுக்கணும். நல்லா ஷேக் பண்ணி சலிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம க்ளீனாக சலிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
எல்லாமே சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ வந்துட்டு 1 கப் வந்துட்டு கேக்குக்கான ஸ்வீட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு 1/3 கப் அளவுக்கு வந்துட்டு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கப்பில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு 2 கப்புங்க. ஸோ இப்போ வந்துட்டு போர் பண்ணதுக்கப்புறமா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேட்டருடைய கன்சிஸ்டன்சியை வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த பேட்டர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு வெறும் 2 நிமிஷம் தாங்க தேவைப்படும். அதிக நேரங்கள்லாம் வந்துட்டு செலவாகாதுங்க. இப்போவே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பால் தேவைப்பட்டால் நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, 1 கப் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பரான பேட்டராக நமக்கு வந்துட்டு ரெடி ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கன்சிஸ்டன்சி. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கேக் டீன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேக் டீனில் போட்டுக்கலாம். இல்லை உங்ககிட்ட நார்மலான பிளேட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நார்மலான பிளேட்டில் வந்துட்டு இதில் நீங்கள் போர் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட கேக் டீன் இருக்குது. ஸோ வந்துட்டு இது அவனில் வைக்கிற மாதிரியான ஓடிஜியில் வைக்கிற மாதிரியான கேக் டீன் தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். வேணும்னா வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய டின்னில் வந்துட்டு இல்லை உங்ககிட்ட வந்துட்டு பிளேட் இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு விட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்துட்டு ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம ஹேண்ட்லேயே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கேக்கு எடுக்கும் போது ஈஸியாகவே வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஆயில் நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி மைதா இருக்கு இல்லையா, மைதாவை வந்துட்டு நம்ம டஸ்ட்டு பண்ணி விட்டலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு மைதா வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு இது மாதிரி அங்கங்கே இப்படி தட்டி தட்டி விட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிடும். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தேவை கிடையாதுங்க. ஸோ இந்த கேக் ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா பிகினர்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக் செஞ்சுருவாங்கங்க. அவ்வளோ ஈஸியான கேக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கோட டேஸ்ட் வந்துட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மைதா வந்துட்டு டஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம இது கூட நான் இன்றைக்கி வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கேக் டீனும் அப்புறம் வந்துட்டு ஹாட் ஷேப் கேக் டீனும் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இதில் ஷோ பண்ணுறேன்.
ஸோ நம்ம வந்துட்டு போர் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் இதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகும். நான் சொன்ன கேக் பேட்டர் உடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 கேக்குமே வந்துட்டு சரி வராதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டு 2 தடவை செஞ்சால் தான் 2 கேக்குக்குமே வந்துட்டு உங்களுக்கு சரி வருங்க. அப்புறம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு 2 கேக் நீங்கள் சொன்ன மாதிரியே வரலையே, எனக்கு 1 கேக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சொல்லிடுறேன் இப்போவே வார்னிங்கா. ஸோ இப்போ வந்துட்டு அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு எல்லா பபிள்ஸையும் வந்துட்டு இது மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தட்டினாலும் இந்த பபிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதுக்கு தான் இந்த டிப்பு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஓடிஜியில் வைக்கலாம், அவனில் வைக்கலாம், அப்புறம் வந்துட்டு குக்கர்லையும் வைக்கலாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அவன் இல்லைனா வந்துட்டு ஓடிஜியை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ வந்துட்டு பேக் மோடு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குக்கர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு படுத்திட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கேக் வந்துட்டு நீங்கள் வைங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டின்னை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ உள்ளுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ இது எவ்வளோ நேரம் வந்துட்டு பேக் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. 20 மினிட்ஸ் வந்துட்டு டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேக்கை எடுத்து வந்து நம்ம குத்தி பார்த்துடலாம். ஸோ நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்துட்டு பிக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு எடுக்கணும். ஸோ ரொம்ப ஹீட்டான ஒரு இது அப்படின்றதுனால பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வாவ்! ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. வந்துட்டு ஒட்டாமல் நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டலாம். ஸோ நம்மளோட ஹாட் கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பர்! ஸோ நம்மளுடைய ஹாட் கேக்கும் அப்புறம் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கேக்கும் வந்துட்டு சூப்பராக வெந்திருக்குங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நைஃப் வச்சு நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு கவுத்து போட்டுட்டு ஒரு டெக்கரேட்டிவ்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டணும். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், ஒரு டெக்கரேஷனுக்காக தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது டூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். டூட்டி ஃப்ரூட்டியோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு மேலே டெக்கரேட்டிவ்காக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ரவுண்ட் ஷேப் கேக்கையும் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதையும் ஒரு நைஃப் வச்சு நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கவுத்து போட்டுடலாம். நம்மளோட சூப்பரான ரவுண்ட் ஷேப் கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு பேக் சைட் திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஷர்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிடலாம். முன்னாடியே தூவி இருக்கலாம்ல கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. எனிவேஸ் இப்போ நம்ம தூவிடலாம். கண்டிப்பா உங்க வீட்லயும் இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.